பிரைஸ் த லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஐசியா சாப்டர் 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக தினமும் தாகத்தோடும் தியாகத்தோடும் காத்து கொண்டிருக்கிறோம். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நன்மை உண்டாக்கணும் என்று காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்முடைய வீட்டின் நன்மை அல்ல, நம்முடைய குடும்பத்துடைய நன்மை அல்ல, நம்முடைய சந்ததியுடைய நன்மை அல்ல, தேசத்தின் நன்மையே கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாருங்க. தேசத்தில் நமக்கு எப்படி நன்மையாக இருக்க முடியும்? நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஒன்றுமே இல்லையே. பாருங்க, எகிப்தியர்கள் அந்த இடத்துல இஸ்ரவேலர்களை வெறுமையாக அனுப்பிவிடலை. கிறிஸ்துவுக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள், அவருடைய ஊழியத்திற்குள், அவருடைய அன்புக்குள் நீங்கள் கட்டப்பட்டு நடக்கும்போது நீங்கள் எவ்விடத்திலும் வெறுமையாய் போவதில்லை. உங்களுடைய ஆசிரியங்கள் உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் இந்த அருமையான நாளில் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள். மனசு பொருந்தணும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். ஒரு சகோதரர் அவருடைய மனைவியை, அவருடைய அம்மாவை, அவருடைய குடும்பத்தாரை சபைக்கு அழைத்து கொண்டு வந்து விடுவதும் போவதுமாக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்கள் அவர் அப்படியாகவே இருந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்திருக்கிறாங்க. அவருடைய ரட்சிப்பு அங்கே கடந்து வரவே இல்லை. அந்த நாள் என்னை அழைப்புக்கப்பட்டிருந்தேன். ஊழியத்துக்காக சென்ற போது கர்த்தர் பேசியிருந்தார். அப்பொழுது இந்த சகோதரர் அந்த இடத்துல அழைக்க வந்திருக்கிறார். அவர் கேட்டை தந்து உள்ளே வரும்போது நான் நேரில் நின்று ப்ராஃபஸி கொடுத்திருந்த டைமிங் அந்த சகோதரனுக்கு வார்த்தை சென்றது. ஆச்சரியமாக பார்த்தேன். நான் யார் என்று தெரியாது, இவர் பேசுகிறாரே. அப்பொழுது சொன்னேன், என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறான், நீங்கள் என்னை தெரியாமல் இருக்கிறான், ஆனால் நம்மை அறிந்தவர் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று அந்த நாளில் அந்த சகோதரருக்கு வார்த்தை கொடுத்தவுடன், அந்த சகோதரனுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தவுடன் ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. அவருடைய மனசு செவி சாய்த்தது. அவருடைய செவி ஆணுடைய அன்புக்குள் கடந்து வந்தது. மனம் திரும்புதல் வந்தது. அன்றைக்கே அந்த மறாவது நாள் மீட்டிங்கில் கலந்து கொண்டார். அவர் ஆணுடைய அன்புக்குள்ளே வந்தார். அந்த 2 நாளில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கார், பாஸ்டர் ஞானஸ்நானம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இருக்கார். அந்த பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். 8 வருஷமாக காத்திருந்தனே, இந்த பையன் மனம் திரும்பிட்டாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த உடனே அந்த சகோதரனுக்கு ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சான்ஸு அற்புதங்களாக மாறினது. அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மேன்மை அடைந்தது. கடந்த நாட்களில் ஃபோன் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கிறோம் பாஸ்டர் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, மனம் பொருந்தி செவி கொடுங்க. தேசத்தின் நன்மையை மாத்திரமல்ல, தேசங்களில் இருக்கிற நன்மைகள் கூட கடந்து வரும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையானவர், ஆண்டவருடைய நாமத்திற்காக ஒழினவங்க, ஜெபிக்கிறவங்க, ஆனால் கர்த்தருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் போயிட்டுருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார், கீழ்ப்படியாதவர்களுக்கு தீமையை அனுமதிக்கிறார். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இன்னும் நன்மையை அனுபவிக்கலை, நிறைய தீமையை தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் மனசை பொருந்துங்க. யார்ட்டையும் சண்டை சச்சரவுன்னு போக வேண்டாம். யார்ட்டையும் எந்த ஒரு விஷயங்களையும் பிரச்சனைக்குவாக கலந்துக்க வேண்டாம். விலகிருங்க. ஆண்டோட அன்போடு கூட இருங்க. எந்த வம்பு தும்புக்கு போகாதீங்க. எந்த ஒரு விஷயத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தையை காத்துருங்க. உங்களுடைய நன்மை உங்களுக்கு இருக்குது. இது கேட்டுருக்குல்ல, நீங்கள் உங்களுடைய நன்மை உங்களுக்கு இருக்குது. உங்கள் வீட்டு நன்மையை மாத்திரமல்ல, தேசத்து நன்மையாக இருக்குங்க. சிலருக்கு வெளிநாட்டு போகிறவுடைய நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். வசனத்தில் மனம் பொருந்துங்க. இந்த வசனத்தோடு கூட வாழுங்க. இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக பிரயாசப்படுங்க. அவர் உங்களுக்கு விசேஷித்த கிருபைகளை செய்வார். அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பாடல் சொல்லுகிறது, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே எங்களோடு கலந்தவரே. ஆம், ஆண்டவர் நம்மளோடு கூட கலந்திருக்கிறார். நன்மை உங்களுக்கு உண்டு, அற்புதங்களுக்கு உங்களுக்கு உண்டு, அதிசயங்கள் இன்று உங்களுக்கு உண்டு, ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் இன்று உங்களுக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்க. தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. பரிசுத்த அன்பு தகப்பனே,
இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்லட்டும். அற்புதங்களாக, அதிசயங்களாக, நன்மைகளாக மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.